வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி. அதனால தான் என்னோடய பையனை இன்றைக்கி செய்ய சொல்லியிருக்கேன். பொதுவாக சண்டேனாலே பேச்சுலர்ஸ் சிக்கன் வாங்கி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா மாதிரி நமக்கு செய்ய வரமாட்டேங்குதே ஏன்னு நினைப்பாங்க. அதற்கு என்ன காரணம்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். இதை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு தேவையான எல்லாவற்றையும் நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனை எடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீல வாக்கில் இதுபோல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் அளவுள்ள 3 தக்காளி பழத்தை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து தாளிக்க தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இதோட 2 பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், நுணுக்கிய மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அப்பப்போ நுணுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்திற்கு தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன். நல்லெண்ணெய் இல்லது கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய் எடுத்து இதுபோல் கீறி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு தான் தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்க்கணும். இப்போ சோம்பும் பட்டையும் இதில் சேர்த்து நம்ம பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சாதான் வாசனை வரும். அதன் பிறகு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோடைய கலர் மாற ஆரம்பிக்கும். அதன் பிறகு தான் ஒவ்வொன்றாக சேர்க்கணும். கீறி வச்ச பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துடலாம். அதையும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒவ்வொரு பொருளும் சேர்த்த பிறகு கொஞ்சம் வதக்கணும். வதக்கின பிறகு தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கி விடணும். இப்போது தக்காளி வதங்குவதற்காக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடணும். அதோட மஞ்சத்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு சிக்கனை சேர்க்கணும். சிக்கனை சேர்த்து நல்லா ஒன்றா எல்லாம் கலந்து வரா மாதிரி வதக்கி விடணும். 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. சிக்கனோட மிளகாத்தூள் நல்லா கலந்தாதான் சிக்கனில் காரம் ஏறும். அதற்காக 2 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கனில் ஏற்கனவே தண்ணீர் இருக்கும். அதனால் 1/2 டம்ளருக்கு குறைவாகவே கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தானாகவே தண்ணீர் விடும். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வேகட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதிலேருந்து வர வாசனையிலேருந்தே நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக அதை செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூளையும் ஜீரகத்தூளையும் அப்படியே தூவி விட்டு கலந்து விடணும். இந்த சிக்கன் கிரேவி இவ்வளோ டேஸ்ட்டாக வந்ததுக்கு காரணம் என்னென்ன நம்ம போடணும், எவ்வளோ அளவுகளில் போடணும், எதற்கடுத்து எதை சேர்க்கணும், எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை நாம செய்தோன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இன்னும் நீங்கள் ஹோட்டலில் போய் தான் இவ்வளோ டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டையும் பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். இதை செய்த உடனேயே சூடான சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு நல்லா பிசைந்து சாப்பிட்டு பாருங்கள். என் பையன் சாப்பிட்டுட்ருக்கான். அவன்கிட்ட எப்படி வந்திருக்குன்னு கேட்கலாம். எப்படா இருக்குது இந்த சிக்கன் கிரேவி?
சூப்பர்னு கையை காட்டுறான். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.